ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கு ஆண்டாள் வீதியில் இருக்கிற அம்மா செட்டிநாடு மெஸ்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ஹலால் முறையில் கொடுத்துட்ருக்காங்களாம். இவங்கள்ட்ட வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் என்னென்ன வெரைட்டி கொடுக்குறாங்கன்ட்டு வாங்க உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? எம் ராமலிங்கம். ஓகே, இந்த கடை எத்தனை வருஷமாக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 35 வருஷமா. 35 வருஷமா? சூப்பர். உங்கள் கடையோட லொக்கேஷன், அதாவது முகவரியும் கடை பேரும் கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லுங்களேன். அம்மா மெஸ். ஓகே. ஆண்டாள் வீதி, கிழக்கு ஆண்டாள் வீதி. ஓகே. மலைக்கோட்டை தேர்முட்டி பக்கத்தில் இருக்குது. தேர்முட்டி பக்கத்தில் இருக்குது. ஓகே ஓகே. உங்கள்கிட்ட வந்து மதியானம் மட்டும் தானே, இல்லை சாயந்தரம் காலையில்? நைட்டு உண்டு. நைட்டு உண்டு. நைட்டில் என்னென்ன கொடுப்பீங்க? நைட்டில் வந்து இட்லி, தோசை, பரோட்டா, டிஃபன் வெரைட்டி. முட்டை பரோட்டா, முட்டை லாப்பம், முட்டை வச்சு, ஓகே, ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் ரோஸ்ட்டு. நைட்டு நல்ல வெரைட்டி தான். அப்போ மதியானம் என்னென்ன கொடுக்குறீங்க? மத்தியானம் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சாப்பாடு. சூப்பரு. சிக்கன் ரோஸ்ட் இருக்குது, நண்டு லாலிபப் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, தலைக்கறி இருக்குது, மூளை இருக்குது, காடை இருக்குது. ஒரு வெட்டிடலாம் இன்னைக்கு. ஆமாம், நண்டு இருக்குது. ஓகே ஓகே. நண்டு லாலிபப் இருக்குது. ஓகே, உள்ளே போயிட்டு இந்த வெரைட்டிலாம் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சரி. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா இலையை போட்டு உட்காந்தாச்சு. என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு தெரியல, அவர்கிட்ட கேட்போம். சிக்கன் லாலிபப்னு, மீன் போன்லெஸ்ஸு, நண்டு, சிக்கன் ஃப்ரை இருக்குது, சிக்கன் ரோஸ்ட் இருக்குது, தலைக்கறி இருக்குது, காடை இருக்குது, மூளை இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, நண்டு லாலிபப் இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, ராட்டு இருக்குது, குடல் இருக்குது. சூப்பர்ண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி இருக்குது. ஆமாம். ஓகேண்ணா. அதில் ஒரு 2-3 வெரைட்டி கூட சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஓகேண்ணா. இது வந்து சிக்கன் குழம்புண்ணே, இது நாட்டுக்கோழி குழம்பு, இது தலைக்கறி, இது நண்டு குழம்பு, இது காடை குழம்பு. சூப்பர்ண்ணா. வேறு மீன் குழம்பு, மட்டன் குழம்பு இருக்குது. அதுவும் இருக்கா? அதுவும் கொண்டு வந்துங்க, அதுவும் டேஸ்ட் பண்ணிடுவோம். குழம்புலையே பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இன்னும் 2 வெரைட்டி இருக்குது, அதுவும் கொண்டு வராங்க. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் அண்டை வாங்கியாச்சு, எனக்கு பிடிச்ச ப்ரான் வாங்கியாச்சு, காடை வாங்கியாச்சு, நண்டு லாலிபாப் எல்லாமே வாங்கியாச்சுங்க. சாப்பிட வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னதெல்லாம் வந்துருச்சு. ஒரு மீல்ஸுக்கு 5 வகையான குழம்பு தரது தான் இங்கே தாங்க. இப்போ என்னென்னா அவங்க என்னென்ன குழம்பு கொடுத்தாங்கன்ட்டு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்மளே டேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங் ஆகுது. செம்மையாக இருக்குது. இவ்வளோ குழம்புக்கும் ரைஸ் பத்துமான்னு தெரியல. நம்மளே பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சுக்கலாம். மட்டன் குழம்பு அருமையாக இருக்குது. அப்பப்போ சைட் டிஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, நல்லா கிறிஸ்பியாக. சுட சுட சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மீல்ஸை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டாலே நான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன். செம்மையாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் நல்லா கரெக்டான சைஸில், ரொம்ப பெருசும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதும் சொல்ல முடியாது, கரெக்டான சைஸில் இருக்குது. அந்த கவுச்சி ஸ்மெல்லே இல்லாமல் அருமையாக இருக்குது. நல்லா சமைக்க தெரிஞ்ச மாஸ்டர்னு நினைக்கிறேன். அதனால தான் பக்காவாக இருக்குது. அடுத்து
பா கலரே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு மீல்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவியோட சாப்பிட்டு. ஆஹா மோசமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு லாலிபாப். இதெல்லாம் சாப்பிடும்போது இது லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்குது. செம்ம. ஃபைனல் வந்தாச்சு. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆனால் டேஸ்ட்டு பார்ப்போம். ஐயோ நண்டு கிரேவி ஒரு ரூபாய் வச்சோன்னா சமக்காரமாக இருக்குது. காடை ஃப்ரை, மட்டன் ஓகே. காடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலும்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் கடிச்சே சாப்பிட்றலாம். இந்த கடையில் என்னை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. பார்க்க ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ரூமோ பக்கத்தில் ஒரு பெரிய ரூமோ அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்லாம் வேறு லெவலுங்க. என்ன நான் வந்தோடனே நோட் பண்ணேன், ஜிபே ஃபோன்பே வந்து இங்கே கிடையவே கிடையாதான். தயவு செஞ்சு காசு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி அங்கங்கே போயிட்டு ஜிபேக்கு அலையாதீங்க. ஏன் ஜிபே ஃபோன்பே இல்லைன்னு எனக்கு தெரியல. நமக்கு அது தேவையே இல்லை. காசு கொண்டு வந்தால் சூப்பராக திருப்தியாக நல்லா டேஸ்ட்டாக செட்டிநாடு ஸ்டைலில் சாப்பிட்டு போகலாம். ஓகேண்ணா. மீன் குழம்பு அதான் மிஸ் பண்ணிட்டேண்ணா. சாப்பிட மாட்டேங்க. இந்த 5 குழம்புக்கே பார்த்திங்கன்னா ரைஸ் பத்தலை. அதனால லைட்டாக வாங்கிக்கிட்டேன். இல்லை பார்த்திங்கன்னா மட்டன் உள்ள ஒரு நல்லியோடு இருக்குது. பேஷ். இந்த கிரேவியெல்லாம் வச்சதும் மீல்ஸுக்கு வந்து சாம்பார் ரசம் மோர்லாம் தராங்க. அதெல்லாம் தொடவே இல்லை, வேணான்ட்டேன். மீன் குழம்பு பாருங்கள், நமக்கு வால் கிடைச்சிருக்கு. மீன் குழம்பு எல்லா கடையிலும் தண்ணியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிடுவோம். நண்டு சாப்பிட்டதுக்கும் செம்மக்காரமாக இருக்கா. சளியெல்லாம் வெளியே வந்துடும் போல். மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்குது. வாவ். ஸோ இங்கே இருக்கிற வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நான் இதோட வீடியோ முடிக்க போகிறேன். நீங்களும் மதியான டைமில் இந்த மாதிரி சூப்பரான லஞ்சு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு இங்கே இருக்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கரண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.